शङ्कराकारं अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तवादं मनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदमाश्रयेऽहं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवानिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा नरस्तकुहकं सत्यं परं धीमहि सद्गुरुनाथ महाराज की जय. இன்னைக்கு பக்தியினோட ஒரு சில சூக்ஷ்மங்களை பார்க்க போறோம். அதாவது பக்தி சம்பந்தப்பட்டதா நாம சொல்லணும் அப்படின்னா, கபில வாசுதேவர் தேவகூதிட்ட சொல்லும்போது அனிமித்தா பாகவதி பக்தி சித்தேர் கரியசி அப்படிங்கிறார். இந்த பக்திங்கிறது அனிமித்தா, அதாவது நமக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் கருதி பகவான்கிட்ட பக்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஒரு வியாஜமான பக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி ஒரு காரணமற்ற ஒரு பக்தி வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அந்த பக்தியினால என்ன ஒரு பலன் கிடைக்கும்? மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பக்தியினால வேற ஏதோ ஒரு பலன் அடைய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பலனை காட்டிலும் பக்தி அப்படிங்கிறது ரொம்ப வசத்தியானது அப்படின்னு சொல்கிறோம். வசத்தின்னா என்ன அர்த்தம்னா ஆனந்தத்தை தரும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பக்தி பண்ணுறதே அப்படின்னு சொல்கிறார். எப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னா, இப்போது நாமளே ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணி பார்த்தோன்னா சொல்ல முடியும். ஆக்சுவலாக நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னா மனசு வந்து பரபர பரபரன்னு அதில் ரொம்ப ஈடுபட்டுருக்கு. ஆக்சுவலாக அது ஒரு விதமான டென்ஷன் தான். நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னு சொன்னால் மனசு அப்பவும் ரொம்ப பரபரன்னு இருக்கு. அதுவும் ஒரு விதமான டென்ஷன் தான். பயப்படுறோம். இதெல்லாமே மனசை வந்து அதோட பேஸ் ஸ்தானத்திலேருந்து இப்படி கொதிக்க வைக்கிற மாதிரி மேலே எழுந்துட்டே இருக்கு. அது ஆக்சுவலாக ஒரு டிஸ்டர்பன்ஸ். அதுதான் நமக்கு வந்து ஒரு ஒரு நிம்மதியற்ற தன்மையை கொடுக்கறது. ஒரு சமயம் சந்திரசேகர பாரதி அப்படின்னு சிங்கேரி பெரியவா, அவர்கிட்ட பேசிட்டு இருக்கச்சே அவர் ஆசைகள் எல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணார். அப்போ அவர் சொல்லது ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்லுவார். நாம் எது ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பொருளை கிடச்சிடுத்து நமக்கு அப்படின்னா நாம் ஹாப்பி ஆகிடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல நாம் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ ஒரு குழந்தை வந்து ஹார்லிக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறது. வேண்டான்னு அவள் அம்மா சொல்கிறா, இது சாப்பிட்ணுன்னு அழறது. அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் கொடுத்த உடனே அந்த குழந்தை சமாதானம் ஏன்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு மனசும் ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வருது, அர்ஜி பண்ணுறது நம்மளை. அந்த விஷயத்தை வேண்டான்னு நாம் சொல்ல சொல்ல அந்த விஷயம் இன்னும் பண்ணணும்னு தோன்றது. அந்த என்ன ஒரு பொருளை நாம் விரும்புகிறோமோ அதை ஜஸ்ட் அந்த சமயத்தை கொடுத்துட்டோம்னா சமாதானம் ஆகிடுறது. நாம் உடனே சந்தோஷமாயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்கிறதுன்னா, குழந்தை ஹார்லிக்ஸ் வேணும்னு நினைக்கிறதுங்கிறது ஒரு தாட். அந்த தாட் வந்து அது கிடைக்கிற வரைக்கும் அந்த தாட் எழுந்துட்டே இருக்கு. ஒன்ஸ் அந்த ஐஸ்கிரீமையோ அந்த ஹார்லிக்ஸையோ கொடுத்த உடனே அந்த தாட்டானது அடங்கிடுறது. கிடச்சிடுத்து அப்படின்னா அந்த தாட் அடங்கிடுறது, ஒரு ஹாப்பினஸ் வருது. அந்த பொருள்னால ஹாப்பினஸ்ன்னு நாம் அங்கே நினச்சின்னு இருக்கோம். வேணும்னு நினச்சது கிடச்சிடுத்து, அதனால வி ஆர் ஹாப்பி நவ் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். ஆக்சுவலாக வேணும்னு ஒரு எண்ணம் எழுந்துக்கிறது. அந்த எண்ணம் எழுதுன்றதுக்கு அப்புறமா அது என்ன வேணும்னு நினச்சோமோ அந்த பொருள் கிடைச்ச உடனே அந்த எண்ணம் அடங்கிடுறது. இதை தான் நம்ம ஹாப்பினஸ்ன்னு நினச்சின்னு இருக்கோம். சப்போஸ் இப்போ அந்த மாதிரி வேணுங்கிற எண்ணமே ஒருத்தனுக்கு எழுந்துக்கலை, ஹாப்பினஸ் அப்படின்னுச்சு ஐஸ்கிரீம் தான் ஹாப்பினஸ் அப்படின்னா, ஐஸ்கிரீம் வேணும்னு நினச்சவனுக்கும் அது ஹாப்பியாக இருக்கணும்,
ஐஸ்கிரீமை வேணும்னு நினைக்காதவனுக்கும் அது ஹாப்பியாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. யார் வேணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் அது ஹாப்பினஸ் சார். ஸோ ஒரு தாட் எழுந்துக்கிறது, மறுபடியும் அந்த தாட் அடங்கிறது. அப்போ அந்த தாட் அடங்கிறது தான் நாம் வந்து ஹாப்பியாக அங்கே நினைக்கிறோம். அப்படின்னா பேசிக்காக என்ன அந்த இடத்துல லாஜிக் அப்படின்னா, உன்னுடைய மனசு விஷயங்களை நோக்கி எழுந்துக்கிறது தான் உனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு. ஸோ மனசில் தாட் ப்ராசஸ் எழுந்துக்காம இருந்துடுதுன்னா ஆக்சுவலி யூ ஆர் ஹாப்பி. அதுதான் அர்த்தம். சாந்தமாக இருக்கிறது தான் உண்மையான ஹாப்பி. இந்த பக்தி அப்படிங்கிற சாதனம் இருக்கே, இது அத்தகைய ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாத ஒரு நிலையை நமக்கு ரொம்ப சுலபமாக வழங்குறது. அதனால தான் பக்தி சித்தேர் கரியசி அப்படின்னு சொல்றார். பக்தியினால வைகுண்டம் வரும், பக்தியினால கைலாசம் வரும், பக்தியினால உயர்ந்த லோகங்கள்லாம் கிடைக்கும்னா, அந்த லோகத்தை விட உசந்தது எதுன்னா பக்தி. ஏன் அப்படின்னா, நம்ம மனசு எதையும் ஆசைப்படுறது கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு இப்படி வரக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி வரணும், இப்படி நடக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் கவலைகள்லாம் இருக்கும். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால ஒரு விஷயம் நடந்துடல, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாததுனால ஒரு விஷயம் நடக்காம போயிடுது அப்படின்னும் கிடையாது. எது நடக்க போறதோ அது நடக்க தான் போறது. ஸோ இந்த சரீரத்தை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு காப்பாத்திட்டு வரணுமோ அந்த அளவுக்கு ஆகாரம் எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு உலக விஷயத்தில் ஈடுபட்டுக்கலாம். ஆனால் கான்சன்ட்ரேஷன் பகவான் அப்படின்னு இருந்துடுத்துன்னா ஆக்சுவலாக நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு ஆக்சுவலாக பெரிய டிஸ்டர்பன்ஸு. அப்படி இருந்துடுத்த உடனே என்ன இது எப்படின்னா, சில பேர் அந்த என்ஜாய் பண்ணணுங்கிற அந்த மைண்ட் செட்லேயே ஃபுல்லாக இருக்கிறவா, அப்படி இல்லாதவனை பார்த்து நீ எப்படி இந்த மாதிரிலாம் இருக்க அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்படுவா. இல்லைன்னா அவளை மாதிரி இவா இல்லைங்கிறதுனால கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டு போயிடுவா. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா இந்த என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு அவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு இருக்கான்னா ஆக்சுவலாக ஹாப்பியஸ்ட் பர்சன்னா அவன் தான். ரொம்ப நிம்மதியான பர்சன் அப்படின்னா அவனாக தான் இருக்க முடியும். அது ரொம்ப அது எப்போ வரும் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கணும். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் ஒருத்தனோட லைஃப் இருக்காது. எல்லாரும் நமக்கு வந்து யூஸ்வலாக நமக்கு ஏதாவது ஒரு உடம்புக்கு வந்துடுதுன்னா நாம் போய் கேட்க போகிறோம். நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னா பகவான்கிட்ட தான் போய் கேட்குறோம். அதனால கேட்கவே கூடாது அப்படிங்கிறது இல்லை. கேட்கலாம். ஆனால் கேட்காம இருக்கிற ஒரு தன்மையையும் நாம் டெவலப் பண்ணிகிட்டே வரணும். அப்படி வந்துடுத்து அப்படின்னா அது அவ்வளவு ஒரு லாபத்தை கொடுக்கும். இப்போ கேட்காமே இருக்கணும்னு இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவான் கீதையில் ஆர்த்தோ ஜிக்ஞாசுர அர்த்தார்த்தி ஞானீஜ பரத ரிஷபா அப்படின்னு சொன்னான். ஆர்த்தகா அப்படின்னா கஷ்டப்படுறவன், ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் அந்த கஷ்டம் போகிறதுக்காக பகவான்கிட்ட வேண்டிக்கிறான். இல்லை எனக்கு பொருள் வேணும்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிறான். இது எல்லாமே பக்தர்கள் தான். வேண்டிக்க கூடாதுன்னு கிடையாது. எல்லாருமே பக்தர்கள் தான் பகவான் கிட்ட. நமக்கு ஆஃப்டர் ஆல் நம்ம யார்கிட்ட போய் கேட்குறோம்? நம்ம அப்பா அம்மாட்ட போய் நாம கேட்குற மாதிரி பகவான்கிட்ட போய் நாம கேட்குறோம். அதனால பகவான் வந்து தள்ளிட போகிறதில்ல நம்மளை. இப்போ என்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்தெல்லாம் கேட்குறியே அப்படின்லாம் பகவான் சொல்லிட போகிறதில்ல. ஏன்னா பணம் வேணும்னு நினைக்கிறவன் போய் திருடுறதுக்கு போகாம நம்மள்ட்ட வந்து கேட்குறானே அப்படின்னு தான் அப்பா அம்மா எடுத்துப்பா இல்லையா? அந்த மாதிரி விஷய சுகங்கள் ஏதோ நம்ம மாட்டின்ட்டோம்னாலும் உலகத்துக்கு போயிடாம பகவான் கிட்டேயே போய் நாம கேட்குறோம்னா பகவான் அதை சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறான். நம்மளை அண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பகவானுக்கு இருக்கு. அதுவே பகவான் வந்து நம்மளை சேர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறதே பகவான் ரொம்ப சந்தோஷமா குழந்தைய காப்பாத்துறான் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம பகவான் நாம சொல்லின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சத்தியா த கிரேட் மைண்ட் செட். அதுதான். அது எப்படி வரும் அப்படின்னா ஒரு பிராக்டிஸ் தான். அதனால தான் இதெல்லாம் என்ன பண்றா, பக்தியையே ரெண்டா பிரிச்சுடுறா. சாதன பக்தி, சாத்திய பக்தி அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம வந்து டிராயிங் ஒருத்தன் பண்றான், ரொம்ப அசால்ட்டா ஒருத்தன் வரைகிறான், ரொம்ப அனாயாசமா வரைஞ்சி முடிக்கிறான், ரொம்ப அழகா இருக்கு அதெல்லாம்.
எடுத்த உடனே ஒருத்தனுக்கு அந்த மாதிரி வரைய முடியுமோ? ப்ராக்டிஸ் பண்ணணும். கோணாமண்ணான்னு வரையணும். ஒரு ரவுண்டு போடணுன்னாலே கோணலாக இருக்கும் அந்த ரவுண்டு. அதுக்கப்புறம் ஒரு முகத்தை வரையறான். அப்புறம் கொஞ்சம் அந்த முகத்தை பார்த்தா எப்படியோ இருக்கு. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியில் ஒருத்தனை பார்த்தா தத்ரூபமாக வரைகிற அளவுக்கு அவனுக்கு ஒரு டேலண்ட் வளர்ந்துடுறது பை ப்ராக்டிஸ். அந்த மாதிரி நாம நித்தியம் பகவான் பகவன் நாமாவை சொல்றது எப்படி அவதார புருஷாலோ மகாத்மாக்களோ இல்லை சிறந்த பக்தர்களோ உருகி உருகி சொன்னாலோ அந்த மாதிரி சொன்னாதான் பிரயோஜனம் அப்படின்னு கிடையாது. பகவன் நாமாவை எப்படி சொன்னாலும் ஒரு பலன்தான். அதனால ஸ்ரத்தையா சொல்றோம். நமக்கு சொல்லிட்டு இருக்க செய்ய புத்தி எங்கேயோ போயிடுறது. அதெல்லாம் பரவாயில்லை. அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு நினச்சின்னு நாம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பகவன் நாமா சொல்றோம். அடுத்ததா நம்மளுடைய வேலைகள், லௌகிகமான ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணலாம். பண்ணிட்டு பகவானே உனக்காக இதெல்லாம் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு என்னென்ன பண்றியோ எத்கரோஷி எதஷ்னாசி தத்குருஷ்வ மதர்ப்பணம் அப்படின்னு பகவான் சொல்ற மாதிரி இதெல்லாம் கிருஷ்ணனுக்காக பண்றேன். எதுக்காக வேலைக்கு போறேன்? நீ வேலைக்கு போறது கிருஷ்ணனுக்கு வேணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. குடும்பம்னு ஒன்று இருக்கு, அதை காப்பாத்துறது பகவானுக்கு பிடிக்கும். குடும்பத்தை விட்டுட்டு நீ போகணும்னு நினைக்க மாட்டான். சுயநலமா போறத பகவான் ஏத்துக்க மாட்டான். ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா பகவானுக்கு அது பிடிக்கும். குருநாதருக்கு நம்ம ஸ்ரத்தையா குடும்பத்தை காப்பாற்றுறோம்னா அது பிடிக்கும் அப்படின்னு அதை எடுத்துட்டு அதுக்காக அந்த வேலையை பண்றோம். அதனால அந்த குடும்பத்தை காப்பாற்றுறோங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் சின்சியரா அட்டன் பண்ணி அதனுடைய பலனையும் அப்படியே பகவான் கிட்ட சமர்ப்பிச்சிடும். அடுத்ததா நாமசங்கீர்த்தனம் பண்றோம். அப்ப நாமசங்கீர்த்தனம் பண்ணச்சு எங்கெங்கயோ புத்தி போகும், பரவாயில்ல. ஆனாலும் நாமசங்கீர்த்தனம் பண்ணி அதையும் பகவான் கிட்ட பகவானுக்காக குருநாதர் சொன்னார் அதுக்காக பண்றோம் அப்படின்னு குருநாதருக்காக அப்படின்னே பண்ண ஆரம்பிக்கும். அப்படின்னே பண்ணு. ஏதாவது ஒரு கைங்கரியம், நாமத்வாருக்கு போறோம், சின்சியரா கைங்கரியம் பண்றோம், குருநாதரை சேவிக்க வரோம், அந்த இடத்துல கைங்கரியம் பண்றோம், திரவியத்தினால சகாயம் பண்றோம், உடல்னால சகாயம் பண்றோம், வாக்குனால சகாயம் பண்றோம். இது எல்லாமே நாம முழு மனசு அதுல ஈடுபடாட்டா கூட நாம ஒரு ஒரு ஓரளவுக்கே நாம் ஈடுபாட்டோட பண்ணினா கூட இதெல்லாம் ரொம்ப உசந்தது. இதெல்லாம் சாதன பக்தி அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் தான் நம்மள பகவான் கிட்ட கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க போறது. ஏன்னா அனந்த கோடி புண்ணியம் இருந்தாதான் பகவான் நாம வாயில வரும் அப்படின்னு சொல்றான்னுச்சே. நாம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோம், நமக்கு குருநாதருடைய ஒரு சாமீபியம் கிடைச்சிருக்கு, ஹரே ராம ஹரே ராமான்னு சொல்ற ஒரு வாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப வசத்தியான புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம அதை பத்தி இப்ப கவலைப்பட போறது இல்லை. ஆனா அந்த ஒரு நாமா சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பகவான் நாமா சொல்லி அந்த ஒரு ஈடுபடுறதே ஒரு சாதனமா அமையிறது. அது கொண்டு போய் நம்மளை பகவான் கிட்ட விடும். இதுவே பகவான் நாமா சொல்றது இவ்வளவுதானா, ரொம்ப சாதாரணமாச்சே அப்படிங்கிறோம். இந்த ஒரு இவ்வளவுதானான்னு சொல்றோம். இந்த நாமா சொல்றதுக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் வேணும். ஏன்னா சில பேர் கேலி பண்ணுவா. கேலி பண்ணச்சே கூட நம்மளோட சின்னத்தெல்லாம் பார்த்து ஏதோ கேலி பண்ணுவானே ஒழிய அந்த ராமநாமா கோவிந்த நாமா சொல்லாமே கேலி பண்ணுவான். ஏன்னா புண்ணியம் இல்லாதனால அவன் வாயில அது வரல. ராமான்னு சொல்றானா அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ராமான்னு சொல்ல மாட்டேன்னு கூட சொல்ல மாட்டான். அதை சொல்ல மாட்டேன்னுவான். ஏன்னா அங்க புண்ணியம் அவனை தடுக்கிறது, பாவம் அவனை தடுக்கிறது. புண்ணிய பலன் இல்லை. அப்ப ராமான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லத்தே ஒரு ராமான்னு சொல்றானோ. அப்போ அந்த புண்ணிய பலம் இல்லாட்டா பகவன் நாமா நம்ம வாயில வராது. பகவன் நாமா வாயில வருது, பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம். திரவியத்தினாலையும் சரீரத்தினாலையும் வாக்குனாலையும் கைங்கரியம் பண்றோம். இதெல்லாம் சாதன பக்தி அப்படின்னு சொல்றோம். இது நாம ஈடுபட்டுட்டே இருக்க பகவானுடைய அனுகிரகத்தினால குருநாதருடைய கட்டாட்சத்தினால நமக்கு உத்தமமான பக்தியானது சித்திக்கிறது. அது நமக்கு உயர்ந்த ஒரு கதியை கொடுக்கறது. ஆனா பக்தி அப்படிங்கிறது தான் ரொம்ப சுலபமான வழி அப்படின்னு புராணங்கள் பாகவதம் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கு. அதனால தான் பக்திஹி
கலௌ பக்தி கலௌ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா, பக்தியினால கிருஷ்ணனே முன்னாடி வந்து நின்றுடுவான் அப்படின்னு பாகவம் பத்மபுராணத்தில் பாகவத மாகாத்மியத்தையும் சொல்லியிருக்கு. அப்போ பக்திங்கிறது ரொம்ப பக்தியினால தர்மத்தில் பற்று வந்துடும். பக்தியினால ஞானமானது சுலபமாக சித்திக்கும். பக்தியினால வைராக்கியமானது ரொம்ப சுலபமாக சித்திக்கும். ஏன்னா பக்தி எல்லாத்தையும் கொடுத்துடும். பாகவத மாகாத்மிய கதையிலேயே நீங்கள்லாம் கேட்டிருப்பேன். பக்திங்கிறது ரொம்ப யுவத்தியா இளமையோட இருக்கா. ஞானமும் வைராக்கியமும் வயசானவாளா இருக்கா. ஆக்சுவலா மாதா வயசானவாளா இருப்பா, குழந்தைகள் யுவாவா இருப்பா. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. மாதாவான பக்தி யுவத்தியா இருக்கா, குழந்தைகளான ஞான வைராக்கியம் ஓல்ட் ஏஜ்ல இருக்கா. அப்புறம் பக்தியினோட ஒரு முயற்சியினால அவளும் ஒரு யூத்தா மாறிடுறா. அப்படிங்கிறது தான் பத்மபுராண பாகவத மகாத்மியம் கதை. அப்போ பக்தி இருந்துடுத்துன்னா ஞானம் வைராக்கியம் ரெண்டும் சேர்ந்து வந்துடும். உனக்கு தர்மத்துல ஒரு பற்று இருக்கும், யாருக்கும் ஏமாத்தக்கூடாதுங்கிற எண்ணம் தானா வரும். இப்படி நல்ல வழக்கங்கள் எல்லாமே பக்திங்கிற ஒண்ணுத்தினால வந்துடும். ஆனா பக்தி இல்லாம இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கரையேத்துமா அப்படின்னு பார்த்தா சந்தேகம்தான். ஏன்னா பகவான் கீதையிலையும் ஏகாதச ஸ்கந்தத்திலையும் சொல்றான், பக்தியாகம் ஏகையா கிராஹ்யா, பக்தி அப்படிங்கிற ஒண்ணுத்தினாலே தான் நான் பெறப்படுபவன் அப்படிங்கிற சொல்றேன். அப்ப தர்மம் சத்தியம் இதெல்லாம் இல்லையா அப்படின்னா எல்லாம் தர்மங்கள் தான். தர்மஹா சத்யதயோபேதா வித்யாவா தபசான்விதா. தர்மம், சத்தியம், தபசுனோட கூடின வித்யை இதெல்லாம் மத்பக்தியா அபேதம் ஆத்மானம். என்னுடைய பக்தி இல்லாதவனுக்கு இல்லை, என்னுடைய பக்தி இல்லாதவனை ந சம்யக்கு பிரபுனாதி. பக்தி இல்லைன்னு சொல்லிட்டா இதெல்லாம் அவனை சுத்தப்படுத்தாது, கிளீன் பண்ணாது. அப்போ பக்திங்கிறது இருந்துடுத்துன்னா இதெல்லாம் சாதாரணமாக தானாக வந்துடும். ஆனால் பக்தி இல்லைன்னுட்டா வெறும் வைராக்கியமோ வெறும் ஞானமோ உனக்கு உயர்ந்த ஞானத்தையும் உயர்ந்த வைராக்கியத்தையும் கொடுத்துட முடியாது அப்படின்னு தெரியுது. நம்ம பக்தாலோட சரித்திரம்லாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ஒரு பொய்யே கிடையாது, நிஜமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி பார்க்கலான்னா, உங்களுக்கு தெரியும் விருத்ராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவனுக்கு இந்திரனோட சண்டை. அவனோட பிறப்பே எப்படின்னா இந்திரனை அழிக்கணும்னு தான் அவன் அப்பா உண்டு பண்றான். ஆனா ஏதோ ஒரு தவறுனால அவன் இந்திரனால கொல்லப்படுபவன் அப்படின்னு ஆயிடுறது. ஸோ ஹீ வில் பி கில்ட் இன் த எண்ட், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பட் என்ன விஷயம் அங்க அப்படின்னா, அந்த விருத்ராசுரன் பகவான் கிட்ட ரொம்ப பக்தியோட இருந்த ஒரு பூர்வ ஜென்மத்தில் ஒரு ராஜாவா இருந்தவன் இந்த ஜென்மத்தில் அசுரனா வந்திருக்கான். அதனால அவனுக்கு பகவான் கிட்ட உள்ள பக்தி ரொம்ப உசந்ததா இருக்கு. அவன் இந்திரன் கூட பேசிட்டே இருந்தவன் இந்திரன்ட்ட சொல்றான், நீ எப்படியும் ஜெயிக்க போற, நான் தான் சாக போறேன், உனக்கு பகவான் ஜெயம் அப்படிங்கிற, அதாவது விக்ட்ரிங்கிறத பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். ஆனா பகவான் அடையிறதுங்கிற அந்த ஒரு பிராப்திய பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதனால நீ வெற்றி, நீ வந்து இந்த வார்ல ஜெயிச்சிட்டேன்னு நீ சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா என்னோட எண்ணம் பகவான் அடையிறது, அதுவும் பகவான் எனக்கு கொடுத்துட்டாங்கிறதுனால நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு இந்திரன்ட்ட பேசிட்டே இருந்த விருத்ராசன் பகவானையே பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சான். அப்போ ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றான், ந நாகபிருஷ்டம் நச்சபாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தி ரபுனர்பவம் வா சமஞ்சசத்வா விரஹய்ய காங்ஷே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். ந நாகபிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம். நாகபிருஷ்டம்னா சொர்க்கலோகம், பாரமேஷ்டியம்னா பிரம்மாவோட ஸ்தானம். ந சார்வபௌமம் அப்படின்னா பூலோகத்துல த ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி கிங் அப்படின்னு எல்லாருக்கும் கிங்கா ஒரு பெரிய சக்கரவர்த்தியா ஆகக்கூடிய ஒரு ஸ்தானம்.
அதையும் நான் விரும்பல. நான் ரசாதிபத்தியம் அப்படின்னா பாதாள லோகத்துல ஒரு அதிபதியா, இப்ப மகாபலி இருக்கான்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல ஒரு அதிபதியா இருக்கிறதையோ நான் விரும்பல. இல்ல யோக சித்திகள் எல்லாம் விரும்புறியா அப்படின்னு கேட்டா, ந யோக சித்திஹி, யோக சித்தி எனக்கு வேண்டாம். ஓஹோ, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா இவன் மோட்சத்தை தான் விரும்புறான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, சரி நான் உனக்கு மோட்சத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றான். மோட்சத்தை கொடுத்துட்டா ந யோக சித்திஹி ந அபுனர்பவம் வா. அபுனர்பவம்னா மோட்சம்னு அர்த்தம். மோட்சமும் வேண்டாம் அப்படின்னுட்டான். என்னடா அது, மோட்சம் தான் எல்லாரும் கேட்பா, லிபரேஷன் தான் எல்லாரும் ஒரே சாஸ்திரங்கள்லாம் பேசுறது, அந்த மோட்சத்தையும் வேண்டான்னு சொல்றானே அப்படின்னா, மோட்சம் அப்படிங்கிறது ஒரு தனி ஸ்தானம், அந்த இடத்துல நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொன்னா அந்த மோட்சமும் எனக்கு வேண்டாம். எனக்கு உன்னை பஜனை பண்ணிட்டு உன்னுடைய கதைகளை கேட்டுட்டு உன் சமீபத்திலேயே இருக்கணும் பாரு, அந்த வாசம்தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ மோட்சத்தை காட்டிலும் உசத்தி எது அப்படின்னா பக்தி அப்படின்னு தெரியலாம், தெரிஞ்சுக்கலாம் நாம். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ராமாவதாரத்தில் பகவான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் அந்த வைகுண்டத்துக்கு எழுந்தருள போகிறார். சரையூல இருந்துட்டு எல்லாரையும் அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றி அப்படின்னு ஆழ்வார்லாம் பாடுற. அயோத்தியில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் அழைச்சிட்டு ஒரு வைகுண்டத்துக்கு போறார். அப்போ ஹனுமாரை பார்த்து கேட்கிறார், நீயும் வைகுண்டத்துக்கு வா அப்படின்னு. நான் வரல அப்படின்னுட்டேன். ஏன்னா பாவோ நாண்யத்திர கச்சதி, எனக்கு இந்த ராமஸ்வரூபம் இருக்கே, கோதண்டத்தை ஏந்திண்டு லக்ஷ்மணனோட சீதா பிராட்டியோட இருக்கிற இந்த ஸ்வரூபம் இருக்கே, இதுல தான் என் மனசு ஈடுபடுறதே ஒழிய, வைகுண்டத்திலே நீர் தான் இருக்கீர் இல்லைன்னு இல்லை. அந்த இடத்துலையும் இந்த பகவான் தான் இப்போ உட்காந்துக்க போறார். ஆனால் ஆதிசேஷன் மேலே உட்காந்துக்க போறார். அங்கே லக்ஷ்மணனா இருக்க மாட்டார், ஆதிசேஷனா தான் இருப்பார். அங்கே சீதா பிராட்டின்னு இருக்க மாட்டா. அந்த இடத்துல ஸ்ரீஹி அப்படின்னு லக்ஷ்மி தேவியா அங்கே உக்காந்துன்னு இருப்பா. இந்த பக்கம் ஒரு ரெண்டு பிராட்டிகள் இருப்பா. திவ்ய சூரிகள்லாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பார்த்துட்டே தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயஹான்னு எப்போ பாரு பார்த்துட்டே இருக்கா அங்கே பகவானை. அப்படி உயர்ந்த பரமபதமா இருந்தாலும் எனக்கு வேண்டாம். எனக்கு ராமனுடைய குணங்களை கேட்கணும், ராமனுடைய சொரூபத்தையே நான் எல்லா இடத்துலையும் பார்க்கணும். ஏன்னா பாவகா ந அந்யத்ர கச்சதி, எனக்கு வேற எதுலேயும் ஈடுபாடு இல்லை அப்படின்னார் ஹனுமர். அதனாலேயே இன்னி பர்யந்தம் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் ராமாயணம் பாராயணம் பண்ணுறாலோ, ராமாயண பிரவச்சனம் பண்ணுறாலோ அந்த இடத்துல எல்லாம் அனுமார் உட்காந்து கேட்டுன்னு இருக்காரு அப்படின்னு ஐதிஹ்யம். அதனாலேயே ஒரு பலகா காலியாக வச்சிருவா, ஆஞ்சநேய சுவாமி உட்காரட்டும் அப்படின்னு. அங்கே உட்காந்துட்டு பல சரீரங்கள் எடுத்துட்டு அவர் கேட்பார். எத்தனை இடத்துல ராமாயணம் இருந்தாலும் அத்த இடத்துலையும் அவர் காது குளிர அந்த ராம குணங்களையே கேட்டுட்டு இருப்பார் அப்படி. அப்போ அந்த ஒரு ஈடுபாடு, குருநாதருடைய குணங்களை கேட்கறது, அந்த நாமாவை இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆனந்தம் கொடுக்கறது. அந்த ஆனந்தம் தான் இருக்கிறதுலேயே சக்தியானது. அந்த ஆனந்தம் மோட்சத்துல கூட கிடையாதுங்க. துருவனும் சொல்லச்சே என்ன சொல்றார், யா நிர்விருதி ஸ்தனுபிருதாம் அப்படின்னு சொல்லச்சே, இந்த பக்தியினால பகவானுடைய கதைகளை கேட்கறதுனால என்ன ஒரு திருப்தி ஏற்படுறதோ அந்த திருப்தி வைகுண்டத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்லச்சு, சொர்க்கலோகத்திலலாம் இந்த ஆனந்தம் எங்க கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ற. ஓ, நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு பகவானுடைய கைங்கரியத்தை பண்ணிண்டு நமக்கு இருக்கக்கூடிய நித்தியமான வேலைகள்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த வேலைகளுக்கு நடுவுலையே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அந்த வேலைகளையும் சேர்த்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம். ஏன்னா எத்கரோஷி எதஷ்னாசி தத்குருஷ்வ மதர்ப்பணம் அப்படின்னு சொன்னதுனால, நீ இப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் பண்ணிட்டு எனக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு இல்லாமல் உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு அப்படின்னு சொன்னதுனால, இது எல்லாமே நாம குருநாதரோட திருப்திக்காக பண்றோம், பகவானோட திருப்திக்காக பண்றோம் அப்படின்னு தவறான வழியிலையும் போயிடக்கூடாது. தவறான வழியில போயிட்டு இதையும் நான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அபராதமா போயிடும். அதனால அந்த மாதிரி குதர்க்கமா அதுல கேட்டோம்னா குதர்க்கமா அதுக்கு அபராதம் அப்படிதான் வரும். அது மிஸ்டேக்கா தான் ஆகும்.
நாம பாட்டுக்கு ஸ்ரத்தையா நம்மளுடைய டியூட்டியை பண்ணிட்டு, பிகாஸ் டியூட்டியை தான் நீ பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலாம். நீ தப்பு பண்றதெல்லாம் உன் டியூட்டி கிடையாது. அப்புறம் நான் பண்றதெல்லாம் பகவானுக்கு பண்ணிடுறேன், அர்ப்பணம் பண்றேன்னு சொல்லச்சே, நீ தப்பு பண்றத அர்ப்பணம் பண்றேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது உன்னுடைய டியூட்டி இல்லை. நீ டியூட்டியை மீறி நீ ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதை சமர்த்தனம் பண்றதுக்காக, அதை சமாளிக்கிறதுக்காக பேசுற மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு டூ யுவர் ஒர்க் அண்ட் தென் யூ ஹாவ் டு சேண்ட் பகவான் நாமா. நீ எப்பவும் பகவானோட கைங்கரியங்களை பண்ணு, பகவானுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணு. எதையும் நாம் அபேட்சிக்கவே வேண்டாம், கேட்கவே வேண்டாம். பகவானே நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பான். ந வாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்தியதே குவச்சித்து அப்படின்னு சஹஸ்ரநாமத்தில் நாம நித்தியம் சொல்ற மாதிரி, பகவான் ஆசிரியிச்சவாளுக்கு என்னைக்கும் மங்களம்தான். அவளுக்கு ஏதாவது கஷ்டம்லாம் வந்தா கூட, மலை போல கஷ்டம் வந்தாலும் பனி போல காணா போயிடும், மறைஞ்சு போயிடும். பகவானே கூட இருந்து அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கி கொடுத்துடுவான். பகவான் உத்தவன்கிட்ட கேட்கிறார், உத்தவா எனக்கு ரொம்ப பிடிச்சது யார் தெரியுமா அப்படின்னு. உத்தவன் சொல்றார், பிரம்மாவா இருக்கும் இல்ல, இந்திரனா இருக்கும் இல்ல, சங்கரனா இருக்கும் சங்கரனா இருக்கும் இல்ல, லக்ஷ்மி தேவியா இருக்கும் இல்ல. யாருக்கு கடைசியில பகவானுக்கு பிடிச்சது அப்படின்னா, ஒன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்தனை தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகாரிகள் புருஷாலாம் பகவான் ஆசிரியிச்சவாதான் அப்படின்னு சொன்னா கூட, பகவானுக்கு விசேஷமா யாரை பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா, யார் பக்தனோ அந்த பக்தனை தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அகம் பக்த பராதீனஹா அப்படின்னு அம்பரீஷனோட சரித்திரத்துல சொல்றாரு இல்லையா பகவானே. அப்போ பக்தி அப்படிங்கிறது ரொம்ப துர்லபமானது. அதனாலதான் வைகுண்டம், மோக்ஷம், அபவர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிபரேஷன் கூட கிடைச்சிடும். ஆனா பக்தி அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் அப்படின்னு பாகவதமே சொல்றது. அதனால அத்தகைய ஒரு பக்தி அப்படிங்கிறது சாத்திய பக்தி அப்படின்னு சொல்லணும். பகவானையே அப்படி வசத்துல இழுத்துன்னு வந்துடும். பகவானையே கட்டி போடுற மாதிரி. பகவான் அவனை சுத்தின்னு வரான். நான் அவனை சுத்தின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா பகவான். அந்த அத்தகைய ஒரு பக்தன் இருந்தான்னா அந்த குலமே பவித்திரமாயிடும். அந்த பக்தன் இருந்தான்னா அந்த தேசமே பவித்திரமாயிடும் அப்படின்னு சொல்றதுனால, அப்படி ஒரு உயர்ந்த பக்தன், ஞானி தூ ஆத்மைவ மேமதம் அப்படின்னு அவனை ஞானின்னு கொண்டாடுற பகவான், நான் வேற இல்லை அவன் வேற இல்லைன்னு சொல்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த பக்திங்கிறது தான் சாத்திய பக்தி. அது உலக விஷயங்களை என்னைக்குமே பற்றி கொள்ளவே கொள்ளாது. அது உயர்ந்த பகவானை மாத்திரமே விரும்பும். அதனாலதான் விருத்ராசுரனோட அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். சொர்க்க போகங்களும் வேண்டாம், இந்த லோகத்துல இருக்கிற போகங்களும் வேண்டாம், நீ உன்னுடைய கூடவே இருக்கிற வாசம், உன்னுடைய நாம சங்கீர்த்தனம் கதாசிரவணம் இதை தான் நான் அனவரதம் கேட்டுன்னு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றான் இல்லையா. அத்தகைய ஒரு ஏகாகிரமான கான்சென்ட்ரேட்டட் மைண்ட் இருக்கே, அது ரொம்ப உயர்ந்தது. அது சாத்திய பக்தி. அத்தகைய உயர்ந்த ஒரு நிலைக்கு எல்லாருமே வந்துதான் ஆகணும். அதற்கு சாதனமா இருக்கக்கூடியது தான் நாம சங்கீர்த்தனம் பண்றோம், கதை கேட்கிறோம், இதெல்லாம். அதனால பண்ணா அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி டிராயிங் எடுத்த உடனே ஒருத்தனுக்கு எல்லாமே நன்னா வரையாது. அபியாசப்பட்டு அபியாசப்பட்டு தான் வரைகிற மாதிரி இதெல்லாமும் நாம அபியாசப்படணும். நம்மளை வருத்தின்னு நாம பண்ணணும், நாம சொல்லணும். 1 மணி நேரம் போர் அடிக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. 10 நிமிஷம் சொன்னாலும் அந்த 10 நிமிஷம் ஸ்ரத்தையா பேசாம சொல்லணும். சொன்னோன்னா அதெல்லாம் பகவான் நம்மளை ஞாபகம் வச்சுட்டு நமக்கு உயர்ந்த பக்தியை அவன் கொடுப்பான். நாமே பக்தி பண்ணணும்னு நினைக்க முடியாது, நமக்கு தாமே பக்தியை உண்டாக்கிக்க முடியாது. நாம இப்படி பண்றதெல்லாம் ஒரு பிரயத்தனம்னு அவன் நினைச்சுண்டு பகவான் நமக்கு நல்ல உயர்ந்த பக்தியை கொடுக்கணும். அதற்கப்புறம் நமக்கு இந்த உலகத்துல ஒரு ஆசையே வராது. ஆனா அதுதான் ரொம்ப உயர்ந்த ஒரு நிலை. நம்மளே நினைப்போம், சில பேர் இங்க வெளில போகணும் அங்க வெளில போகணும்னு நினைக்கிறான், ஒருத்தன் நினைக்காமையே இருக்கான். வெளில போகணும்னு நினைக்கிறான் இருக்கிறவனுக்கு பெட்டரா, வெளில போகணும்னு நினைக்கிறவன் பெட்டரா அப்படின்னா, நினைக்காம இருக்கிறவன் தான் பெட்டர். ஏன்னா அதனால ஒரு ஆயாசம் இல்லை,
ஆனால் ஏமாற்றமும் இல்லை. நான் அங்கே போகணும்னு நினச்சேன், ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னும் இல்லை. அதனால பக்தியில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப ஆக்சுவலாக அவள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். அந்த சந்தோஷத்தை நாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அந்த நிலைக்கு போனால் தான் நமக்கு தெரியும். அதனால உலக விஷயங்களில் நாம் ஈடுபட்டு இருந்தாலும் மற்றினம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி நாம் குருநாதரோட திருவடியிலேயே உந்தன்னோடு உற்றுமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம், உன்னோட இருந்துன்னு இருக்கோம், நிந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னு அத்தகைய ஒரு புண்ணியத்தை நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம் உங்களோட இருக்கிறதுக்கு. உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும், உங்கள் நாமாவை சொல்லணும், உங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள்லாம் போகணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையும் பண்ணிட்டு மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சத்சங்கத்தை நாம் இப்போ நிறுத்திப்போம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.